பார்த்து கத்துக்க வேணாம். சரி குடும்பத்தை பிரிச்சு விடுற மாதிரி ஏதாவது கேட்போம். எல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களே. ஒரு டீச்சர் கூடயா? நாளைகால இருந்து எல்லாம் ரெடியாக ஸ்டார்ட் ஆயிருங்க. எதுக்கு? பேட்மிண்டனுக்கு. நான் சானியா மிஸ்டா மாதிரியா? என்ன எப்படி பாக்குறீங்க? வா வா. என்ன பண்ற? அவன் அடி வாங்கல, நம்மள போட்டு மாட்டே. அவன் அடி வாங்குறதுக்காக இப்படி வச்சிருவோம், அவ்வளவுதான். உங்களுக்குதான் வருது. சரியா உனக்கு வந்திருக்கு. சரியா நேரம் நீங்க சுத்தி நீதான் ஆசைப்பட்ட. இது என்ன இப்பவே கண்ண கட்டுது. இல்லையா? நீ ஏமாத்திட்டல. நான் சொல்லவே இல்லையா? எப்படி ஒத்துக்கணையா? நீ ஒத்துக்கலனாலும் ஒத்துக்காதவன் மனுஷன், ஒத்துக்கிறவன் பெரிய மனுஷன். இல்லையா? அவனுக்கு எனக்கு வந்தாலும் அக்செப்ட் பண்ணிருக்கோம். சரி இல்ல 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 சரி இனிமே நியாயமா இருக்கு. நியாயமா தான் இருக்கேன் நான். ஐயோ படுத்துறானே. உங்களுக்கு வந்து நியாயம்னா நியாயம், அதெல்லாம் கிடையாது. நியாயமா என்ன உளர்ற? சரி மரியாதை பண்ணு. வியூவர்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டு பாத்துட்டு எனக்கு அப்படியே சொக்குதுப்பா. நீதான் சொல்லு, நீதான் நடுவுல இருக்க, நீதான் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தடுக்கிற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் கிடையாது. அவன் எவ்வளவு இதா அவன் டேர் பண்ணான், அந்த மாதிரி ஒண்ணு பண்ணான். லைஃப்னா கட்ஸ் வேணையா? சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிரும். நீ வாழ்க்கையை செய்யணும்டா. கட்ஸ்னா ஃபேக், ஷேக்னா கட்ஸ்யா? நீ பண்ணிட்டு போ. எதுக்கு என்ன போட்டு வர? டேர் பண்ணியா? என்கிட்ட சொன்னீங்க. என்ன பார்த்து கத்துக்க வேணாம். என்ன அப்படி இருக்காங்க? சரி ஓகே, ட்ரூத்துக்கு क्वेश्चन கேட்டு பார்த்தா எங்க போச்சு. சரி குடும்பத்தை பிரிச்சு விடுற மாதிரி ஏதாவது கேட்போம். எல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களே. அப்படியே அவன் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் லவ் ஒரு டீச்சர் கூடயா? இல்லையா? எனக்கு ஒன் சைட் எல்லாருக்குமே இருக்கும். ஒன் சைடு. இந்த வடிவேலும் அந்த ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவானே இல்லையா? கவர்மெண்ட் ரிக்ஷாக்காரனா இருப்பான் ஒரு டீச்சர் பத்தி. ஏன் அது வேறயா? இது என் கிளாஸ் டீச்சர்யா. கிளாஸ் டீச்சராயா? இப்படி எத்தனாம் கிளாஸ்யா? நான் 1ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன். படிக்கிறப்ப டீச்சரை பார்த்து லவ் பண்ணிருக்கீங்க. அந்த டைம்ல எல்லாம் ஷார்ப்பா இருக்கிற பென்சில் என்னடா யோசிச்சிருக்கேன்? அப்படிலாம் யோசிக்கலாம். போனோம்மா, பென்சில சீவனம்மா, அழியில புற வச்சு அழிச்சம்மான்னு இல்லாம லவ்வர் வச்சிருக்கேன். அழியில புற வைக்க வேண்டிய இடத்துல லவ்வர். அது ஒரு கிரஷ், ஒரு ஃபீலிங். அந்த டைம்ல எல்லாரும் பேப்பரை கிரஷ் பண்ணி தூக்கி போடுற டைம்ல கிரஷ். பரவாயில்ல, பஞ்ச அள்ளி எரியுதானே ஆகாஷ். அதெல்லாம் ஒரு ஃபீல்யா. நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன். ஸ்கூல் போறதுனால எனக்கு பிடிக்காது, அழுதுட்டே போவேன். ஆனா கிளாஸ் டீச்சர் தான் என்ன சமாதானப்படுத்தி உட்காந்து வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் மேக்ஸ். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுயா அந்த டீச்சருக்கு மட்டும் உண்டான ஒரு கன்சர்ன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு வரதில்லைனால. எவ்வளவு டீச்சர் இருக்காங்க. ஆமாயா, ஏன் தெரியலையா? எனக்கு மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஏன் மேக்ஸ் பிடிக்கிறதுனால மேக்ஸ் டீச்சர்ஸ் சொல்றான். மேக்ஸ் டீச்சர்ஸ்னா பிடிக்கும்ன்றான். மனசாட்சி இல்லாம இல்லையா? மேக்ஸ் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால டீச்சர்ஸ் நல்லா சொல்லிக் பிடிக்கிறது வேறயா? டீச்சர்லாம் பிடிக்குது. டீச்சரும் பிடிக்குதுயா. மேக்ஸ்க்கு சாரா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த டீச்சரா இருக்கு. சரி ஓகே. மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து எனக்கு
எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க. என்னையா இப்படி இல்லையா, நல்லா சொல்லித் தருவாங்க. இல்லையா, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு மேக்ஸ் டீச்சர், 2, 3, 4 வந்து வேற மேக்ஸ் டீச்சர். இந்த 2 மேக்ஸ் டீச்சருமே எனக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு. 2 பேருமே ஏதோ டெஸ்ட் பேப்பர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஏதோ சப்ஜெக்ட்டுக்கு. அது படிக்கவும் இல்லை, மார்க்கும் அங்க வராதனால நான் போக மாட்டேன்னு வீட்டுல அம்மா கிட்ட எல்லாம் கதறி சொன்னேன். வயிறு வலிக்குதுன்னு. எங்க அம்மாவுக்கு தெரியும் எனக்கு வயிறு வலிக்கலன்னு. கரகரான்னு இழுத்துட்டு போய் ஸ்கூல்ல வர இழுத்து விட்டாங்க. அப்புறம் நீ ஸ்கூல் ஏன் போக கஷ்டப்படுற? இல்லையா, அந்த மேக்ஸ் இல்ல, வேற சப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பரோ ஏதோ இருந்ததுன்னு போல. அதுக்காக நான் கள்ளத்தனம் பண்றதுக்காக இது வயிறு வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அக்குள்ள அந்த ஆணின்னு வச்சுட்டு தெரியுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தியா? இந்த காய்ச்சல் வர்றது. ஆமாயா, இல்ல அது காய்ச்சல் வர்றதுக்கு நீ என்ன பண்ண? நான் வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன். வயிறு வலிக்குதுன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? காய்ச்சல் தான் யாருக்குமே எல்லாருக்கும் தெரியுமே. பிரில்லியண்டான ஆளா இருந்திருக்கா, சிறப்பான ஆள் நீ. அப்புறம் என்னாச்சு, வயிறு வலிக்கு அம்மாவுக்கு புரிஞ்சுது. அதனால அம்மாவுக்கு கரகரான்னு ஆட்டோல இழுத்துட்டு போய் ஸ்கூல்ல கேவலமா நடிச்சிருக்கேன். ஸ்கூல்லயே இழுத்துட்டு கொண்டு போய் விட்டாங்க. கிளாஸ் ரூம்குள்ள வேற போய் விட்டாங்க. அப்போ போகும்போது கிளாஸ் டீச்சர் வேற லேட்டா தான் போனோம், ஒரு 8:30 வாக்குல போனோம். ஆனா இந்த 8:30க்கு அப்புறம் கிளாஸ் டீச்சர் இருந்தாங்க. என்னாச்சு, ஏன் எழுதிட்டே இருக்காங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்ல ஏதோ வயிறு வலிக்கிறது சொல்றான் சொல்லி. என்னையா போறப்ப ஒரு பழம் சாப்பிட்டு போலாம் தான். நான் இவ்வளவு சீரியஸா கதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பழத்தை பத்தி என்னையா 1ஆம் கிளாஸ்ல ஒரு டீச்சர் பிடிக்குங்கிற, 2ஆம் கிளாஸ் டீச்சர், 3ஆம் கிளாஸ் டீச்சர், 4ஆம் கிளாஸ் எல்லாமே டீச்சரா பாத்துட்டு இருந்தா நீங்க சாரை பார்க்க முடியுமா?